குல தெய்வம்னு சொன்னாலே அது ஒரு சாதாரணமான தெய்வம் இல்லைங்க. அது நம்ம ரத்தம், நம்ம வேறு, நம்ம குடும்ப மூச்சு. நாம வருஷத்துல ஒரே ஒரு தடவை இல்ல 2 தடவை அவங்களோட கோயிலுக்கு போய் கால் வச்சுட்டு வரோமா, அதுக்கே என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் நடக்குது இல்ல. திடீர்னு பிரச்சனை கம்மியாவது, மனசுக்கு ஒரு தைரியம் பிறக்கிறது, யாரோ காப்பாத்துறாங்கன்னு ஒரு அன்சீன் ப்ரொடெக்ஷன், வீட்டுல சண்டை கூட ஜஸ்ட் சும்மாவே செட்டில் ஆயிடுறது. இதெல்லாமே ஜஸ்ட் ஒரே ஒரு தரிசனத்துல நமக்கு கிடைச்சிருது. அப்படின்னா தினமும் நினைச்சா, தினமும் கூப்பிட்டா, தினமும் நன்றி சொன்னா எவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கும் தெரியுமா? ஆக்சிடென்ட் வரவே வராது, தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு மனசே போகாது, கெட்ட கண்ணு, கெட்ட எனர்ஜி, கெட்ட எண்ணம் எதுவுமே நம்மளை நெருங்க முடியாது. நம்ம முன்னாடி இன்விசிபிளா ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஷீல்டு நிற்கும். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது ஸ்பெஷலான தெய்வம். அது கடவுள் மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் சேர்ந்து தரும் கலெக்டிவ் பிளெஸிங். நம்ம அப்பா அம்மா காப்பாத்துற மாதிரி என் பிள்ளை தவறாம இருக்கணும்னு தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்த டெய்லி குலதெய்வ கைடன்ஸ், இது ஒரு ஜஸ்டான ஒரு கைடன்ஸ் மட்டும் இல்லைங்க. இது நம்ம வேரோட கனெக்ஷன், நம்ம ஃபேமிலி கர்மா கிளென்சிங், நம்ம வாழ்க்கைக்கு டெய்லி ப்ரொடெக்ஷன் கவசம். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கோங்க. உங்க குலதெய்வத்தோட முகத்தை மனசுல வர வச்சுக்கோங்க. நான் உங்க பிள்ளை, இன்னைக்கு முழுக்க என்னை காப்பாத்துன்னு சொல்லுங்க. அந்த பிளெஸிங் எனர்ஜியோட இன்றைக்கான குலதெய்வ வழிகாட்டலை நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு உங்களோட குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து